கேக்கு பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஜாமான்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று மைதா மாவு, இந்த கப்புக்கு 2 கப்பு வச்சுருக்கேன். ஏலக்காய், தயிர், முட்டை, ஆப்பச்சோடா, சுகர், சீனி, ரவை, கலர் பொடி வச்சுருக்கேன்னா. இப்போ இந்த மாவில் இந்த ஏலக்காயை தட்டிக்கிடணும். ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பு, நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும் நமக்கு. இப்போ பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பண்ணால் நீங்கள் வீட்டில் லேசாக எளிதாக செஞ்சு கொடுக்கலாம். லைட்டாக கலர் பொடி. நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து உப்பை எடுத்து காட்டும். முட்டை, நல்ல புளிச்ச தயிர் விடுது. நம்ம இது கலந்து பார்த்துக்கணும். அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தயிரே சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்க, இதுக்கு 2 கப் மாவு போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப் அளவு ஜீனி போட்டால் போதும் நமக்கு. இதெல்லாம் நம்ம கலந்துக்கிறோம். கடைசி தான் நம்ம ரவையை சேர்க்குறோம். இது உங்களுக்கு இப்படி நம்ம இதை ஃபுல்லாக அப்படி பிணைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தயிரில் உள்ளதும் சுகர் நினைய அது கொஞ்சம் லிக்விட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த டைட்னஸ்லேயே பிணைஞ்சா போதும். தேவைன்னா மட்டும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொன்னால் தயிர் ஆட் பண்ணுங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது மாவு பாருங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தயிர் தான் ஆட் பண்ணுவேன். நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் தான் இது வந்து நல்லா உங்களுக்கு பொஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் முறுமுறுப்பாகவும் வரும். பாருங்க, நான் பிணைய அது லூஸாக இருக்கா. இப்போ நம்ம வந்து ரவை கொஞ்சமாக மேலே முறுமுறுப்புக்கு கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு வச்சாச்சு. சட்டி போட்டு ஆயில் விட்டுதான் பாருங்க. ஆயில் விட்டாச்சு. இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேசஞ்சு வச்சுருக்க மாவு பாருங்கள், வர எவ்வளோ லிக்விட் ஆகிட்டு பார்த்தீங்களா. அது இன்னும் இருக்க அப்படியே கொஞ்சம் நெவலமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு சின்ன அளவு இப்படி போட்டு பார்த்தா இந்த அளவு காஞ்சிருக்கணும் எண்ணெய். காஞ்சிருக்கா? இந்த மாதிரி அளவு வரையில் நீங்கள் இப்படி ஒரு சின்ன உருண்டையாக அப்படி போட்டால் போதும். தீயை குறைச்சி வச்சுக்கிடணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். உருண்டு அழகாக வெந்து ஒரு ப்ரௌன் கலராக வரையில் நீங்கள் எடுத்தால் போதும். ஈவினிங் வந்து சாயந்தரம் பசங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இதை மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் யாரும் கெஸ்ட் வந்தாலும் கொடுக்கலாம். வீட்டுக்கு நல்ல ஸ்நாக்ஸு, கொஞ்சமாக பனஞ்சல் அடித்தாலும் நிறைய திருப்தியோடு சாப்பிடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரையில் நல்லா கேக்கெலாம் வெடித்த மாதிரி இருக்கும். வெடித்த மாதிரி வரும். இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 2 நாள் வச்சுருக்கலாம். ஸ்நாக்ஸு யார் வந்தாலும் உடனே நம்ம செஞ்சும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிடுறது.